வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு மைதிலிய அந்த முளைப்பாரிக்கு வர சொல்றாங்க, கோவில் திருவிழாவுக்கு வர சொல்றாங்க. மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. மைதிலி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து கோவில் திருவிழாக்களை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜானகி வீட்டுக்கு வராங்க. மைதிலி நேரா ஜானகி கிட்ட வந்துட்டீங்களாத்த? ஜானகி சொல்றாங்க, வந்துட்டேன் மைதிலி. எதுவும் பிரச்சனையா? மைதிலி சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லத்த, நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்கல்ல ரேவதி அப்படின்னு, அந்த பொண்ணோட ஊர்ல ஏதோ பெரிய திருவிழா நடக்குதாம், அதான் நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, மைதிலி நான் வேலை பார்த்த இடத்துல நாளையில இருந்துதான் என்ன வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்படி நான் முதல் நாளே லீவ் போட்டா அவங்க தப்பா நினைப்பாங்க மைதிலி, அதனால நீ போயிட்டு வா மைதிலி, அப்புறம் நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிறேன். மைதிலி சொல்றாங்க, என்னத்த எப்படி சொல்றீங்க, நாம ரெண்டு பேரும் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு போனுச்சு. சரி ஓகே த, நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்றேன். இது கேட்டதும் ஜானகி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் மைதிலி என்ன பண்றாங்கன்னா, ஆஹ் நேரா ஜானகிட்ட, சரித்த நான் நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, அவங்கள மைதிலி அக்காவை கூப்பிட்டேன், ஆனா அவங்க இன்னும் வரலையே, என்னாச்சு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போன் வருது. இந்த கோவில் விசேஷ சம்பந்தமா போன் வந்ததுனால கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அப்பதான் நம்ம மைதிலி அந்த இடத்துக்கு வராங்க. மைதிலி நேரா ரேவதிய பாக்குறாங்க. ரேவதி நேரா மைதிலி கிட்ட, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ரேவதியோட தங்கச்சிங்க மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த இடத்துல இல்ல. அப்ப மைதிலி இங்க இருந்து வந்து ரேவதிய பார்த்து, நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். மைதிலி சொல்றாங்க, இந்த கோயில் திருவிழா ரொம்ப சூப்பரா இருக்கு, இது யாரு ஏற்பாடு பண்ணது? ரேவதி சொல்றாங்க, இது எங்க பாட்டி ஏற்பாடு பண்ணது. எங்க பாட்டியும் தாத்தாவும் ஜமீன்தார், அவங்கதான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, ரொம்ப அருமையா இருக்கு எல்லா ஏற்பாடுகளும். கோயில் திருவிழாவுக்கெல்லாம் போய் ரொம்ப நாளாயிட்டு, நீங்க சொன்னீங்க அப்படிங்கறதுக்காக தான் வந்தேன். தீபா இறந்த பிறகு நாங்க யாருமே எங்கேயுமே போறது கிடையாது. இப்ப நீ சொன்னதுனாலதான் நானே இங்க வந்தேன். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, தீபா இறந்து போயிட்டாங்க, அவங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்களோட லைஃப் என்ன ஆகுறது? இதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். என்னோட ஹஸ்பண்ட் இங்கதான் இருந்தாரு, உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. அப்ப மைதிலி சொல்றாங்க, பரவாயில்ல ரேவதி, அப்புறம் பாத்துக்கலாம். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட மைதிலி அவங்கள பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வணக்கம், நீங்க தானே அந்த ரேவதி சொன்னாலு? அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா, அவங்கதான் என்ன கோயிலுக்கு வர சொன்னாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணி வேணும்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் செஞ்சு தரேன். மைதிலி சொல்றாங்க, பரவாயில்லம்மா, பொண்ணு கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, சரிக்கா நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்திக் அந்த கோயிலுக்குள்ள வராது. நம்ம கார்த்தியும் மைதிலியும் நேருக்கு நேரா சந்திச்சுக்கவே இல்லை. அப்ப நம்ம மைதிலி வந்துட்டு எதேச்சியா கார்த்திய பாக்குறாங்க தூரத்துல இருந்து. மைதிலிக்கு செம்ம ஷாக்கு, என்ன இது, நம்ம மாப்பிள்ள மாதிரி இருக்கே அப்படின்னு மைதிலி தூரத்துல இருந்து பார்த்துட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நம்ம கார்த்திகே காதல விழுகல, நேரா நடந்து போயிடுறாரு. அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, இது மாதிரி தீபாவுக்கு தீபாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரை இப்ப நான் பார்த்தேன். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்ன இங்கயா? அவர் ஏதோ பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ல சொன்னீங்க, அவர் இங்க இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு? அப்ப மைதிலி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, வேற யாரையும் பார்த்துட்டு நான் குழப்பத்துல சொல்றேனா என்னன்னு எனக்கு தெரியல.
ஆனா எனக்கு அவரை பார்த்தது மாதிரிதான் இருந்துச்சு. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஒருவேளை நீங்க வேற யாரையாவது பார்த்து குழப்பத்துல சொல்லலாம்ல. மைதிலி சொல்றாங்க, எனக்கு என்னமோ அவரை பார்த்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம கார்த்தி போயிட்டு இருக்காரு. மைதிலி சொல்றாங்க, ஐயோ அந்த போயிட்டு இருக்காரே. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, யார சொல்றீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம கார்த்திக் போயிட்டு இருக்காரு. அப்ப ரேவதி அவரை பார்த்துட்டு மைதிலி கிட்ட, நீங்க யார சொல்றீங்க? மைதிலி சொல்றாங்க, அந்த கருப்பு ஷர்ட் போட்டுட்டு போறாரே அவர் தான் தீபாவோட ஹஸ்பண்ட். இதை கேட்டதோட ரேவதிக்கு பேரதிர்ச்சி. என்ன சொல்றீங்க, அவருதான் தீபாவோட ஹஸ்பண்டா? அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா அவருதான் தீபாவோட ஹஸ்பண்ட். அவர் இங்க என்ன பண்றாரு, சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி இங்க இருந்து போறாங்க. மறுபடியும் கார்த்திக் எங்கேயோ பெயர்றாரு. அப்ப ரேவதி இங்க இருந்து ஓடி வந்து மைதிலி கிட்ட, இங்க பாருங்க தீபாவோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? அப்ப மைதிலி சொல்றாங்க, அவரு பேரு கார்த்திக். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அவரு ராஜ சேதுபதி அப்படிங்கிறவங்களோட பேரனா? அப்ப மைதிலி நேரா ரேவதிய பார்த்து, உனக்கு எப்படி தெரியும் அவர்தான் ராஜசேதுபதியோட பேரன் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி மைதிலிய ரேவதி கூட்டிட்டு போறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, உனக்கு எப்படி எங்க தம்பி கார்த்திய தெரியும்? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க தீபாவோட ஹஸ்பண்ட் உண்மையாவே அவர்தானா? அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா அவர்தான் தீபாவோட ஹஸ்பண்ட், எனக்கு நல்லா தெரியும். எங்க மாப்பிள்ள எங்களுக்கு தெரியாதா? இரு உனக்கு போட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு ரேவதி கிட்ட போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோவை பார்த்ததோட ரேவதிக்கு பேரதிர்ச்சி. என்னால நம்பவே முடியல, அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சா ஏற்கனவே? மைதிலி சொல்றாங்க, இங்க பாருமா அவருக்கும் தீபாவுக்கும் தான் கல்யாணம் ஆனிச்சு. தீபா மேல கார்த்திக் மேல ஆசை உள்ள ஒரு பொண்ணு தீபாவை கடத்திட்டு போயிட்டு தீபாவை மலை உச்சியில இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. அதுக்கப்புறம் தான் தீபாவுக்கு தலையில அடிபட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தலையில ஏற்பட்ட அதிகப்படியான காயத்தினால அவ பாடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இது இங்க யாருக்குமே தெரியாது. பாட்டே உசுரா இருந்த தீபா கடைசில பாட்டிலேயே அவ உசுறு போச்சு. இதை கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு. என்னால நம்பவே முடியல, இவருக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொன்னா. அப்ப மைதிலி சொல்றாங்க, நீ ஏன் அவரை பத்தி இவ்வளோ சிவியரா கேக்குற, ஏன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அவர்தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கிற ராஜா. இதை கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, என்ன அவரு பேரு வேற சொல்ற, ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியா இருக்குமோ? இவர முகச்சாட அப்படியே இருக்கு, ஆனா ஆளுக்கும் அவரு பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ரெண்டு பேரெல்லாம் கிடையாது, இவர்தான் ராஜ சேதுபதியோட பேரு. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்து இங்க வீட்டுல வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது கேட்டதோட மைதிலிக்கே ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி, என்னால நம்பவே முடியல ரேவதி. ரேவதி சொல்றாங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு ராஜாவை கூட்டிட்டு வரேன். மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப மைதிலி நினைக்கிறாங்க, நம்ம மாப்பிள்ள ஏதோ ஒரு திட்டத்துக்காக தான் இங்க வந்திருக்காரு, நம்ம இடையில வந்து பிரச்சனை ஆக்கிட்டோமோ அப்படின்னு மைதிலிக்கு கஷ்டமா இருக்கு. ரேவதி இங்கேருந்து போயிட்டு நேரா கார்த்திய பாக்குறாங்க. ராஜா ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப கார்த்திக் ரேவதிய பார்த்து, சொல்லு ரேவதி, ஏதாவது வேணுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்காக முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கார்த்திக் கேக்குறாரு, முக்கியமான ஒருத்தவங்களா, யாரு? ரேவதி சொல்றாங்க, வா சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க இருந்து போனா அங்க வந்துட்டு நம்ம மைதிலி இருக்காங்க. மைதிலி கார்த்திய பார்க்க, கார்த்திக் மைதிலிய பார்க்க ரெண்டு பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. மைதிலி நேரா கார்த்திய பார்த்து, மாப்பிள்ள நீங்க இங்க என்ன மாப்பிள்ள பண்றீங்க, ஆளை அடையாளமே தெரியாம இருக்கீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்ப சொல்லுங்க ராஜா. அப்ப கார்த்திக் நேரா ரேவதிய பாக்குறாரு. ரேவதி கிட்ட, ஒரு நிமிஷம் நீ அங்கிட்டு நில்லு, நான் முக்கியமான விஷயம் பேசணும். ரேவதி சொல்றாங்க, என்ன விஷயத்த பத்தி பேச போற? இங்க பாரு, எனக்கு எல்லா உண்மைகளையும் தெரியும், நீ யாரு அப்படிங்கறது தெரியும், உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கறது தெரியும். இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. மைதிலி கார்த்திய பார்த்து, சாரி கார்த்திக் தம்பி, எனக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க எப்படி இங்க? அப்ப மைதிலி சொல்றாங்க, இது மாதிரி அத்தைக்கு வந்து அதே ஊர்ல இருக்கிறது
மனசு நிம்மதியாவே இல்லைன்னு சொன்னாங்க. வேற ஊருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நானும் அத்தையும் இங்க வந்தோம். இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியாது தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பரவாயில்ல மைதிரி அக்கா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, எவ்வளவு பெரிய உண்மைய மறைச்சிட்டேன், இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு என்ன எப்படி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு, உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நான் வந்து இங்க வந்த எண்ணம் உனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். ஆனா உங்க அம்மாவோட பிடிவாதத்தினால மட்டும்தான் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. இங்க பாரு, மத்தபடி எனக்கு உன் கழுத்துல தாலி கட்டிட்டு உன் கூடவே இங்க வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்ல. உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு தான் ஆஸ்திரேலியாவுக்கு நீ ஃபிளைட் புக் பண்ண. ஆஸ்திரேலியாவுக்கு நீ போயிட்டு என்ஜாய் பண்ணு. நான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க வந்தேன். நான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன். அதே நேரம் மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள, ரேவதியை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள அவளை விட்டு போகணும்னு சொல்றீங்க? கார்த்திக் சொல்றாரு, இல்ல மைதிலி அண்ணி, எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. மைதிலி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி, ஏதோ எங்களோட துரதிருஷ்டம், தீபாவை இழந்துட்டோம். கார்த்திக் மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு. அவரு தீபாவை எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டாரு தெரியுமா? அவரை மாதிரி யாருமே பாத்துக்க முடியாது. அதனாலதான் என்னவோ கடவுள் சீக்கிரமாவே தீபாவை எடுத்துக்கிட்டாரு. நீ வந்துட்டு கார்த்திக் தம்பிய நல்லபடியா பாத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன். தயவு செஞ்சு, மாப்பிள்ள வந்து இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சு வந்திருக்காரு. அதை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. கொஞ்ச நாள் பொறுமையாரு. இதை கேட்டதோட ரேவதி வந்துட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மைதிலி இதை பார்த்துட்டு வேதனைப்படுறாங்க. சே, நம்ம வந்து இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்க கூடாது, நம்ம வந்து இப்படி மாப்பிள்ளையோட இந்த திட்டத்தை வந்து கெடுத்துட்டோமே அப்படின்னு மைதிலி ரொம்ப சோகமா வீட்டுக்கு போறாங்க. அங்க மைதிலி சோகமா வரத ஜானகி கவனிக்கிறாங்க. ஜானகி கேக்குறாங்க, மைதிலி என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா வர? மைதிலி சொல்றாங்க, அத்தை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜானகி கேக்குறாங்க, என்னாச்சு மைதிலி, ஏதாவது பிரச்சனையா? மைதிலி சொல்றாங்க, அத்தை, இது மாதிரி நம்ம கார்த்திக் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரை பார்த்தேன். ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ளைய பாத்தியா? 6 மாசத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய பார்த்திருக்க. மாப்பிள்ள நல்லா இருக்காரா? இங்க என்ன பண்றாரு? மைதிலி சொல்றாங்க, அவரு ஆளு அடையாளம் தெரியாம போயிட்டாரு. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தால, அந்த பொண்ணதான் அவரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, சாமுண்டீஸ்வரி இருக்கால, அவங்களோட பொண்ணுதான். ஏற்கனவே தீபாவோட கல்யாணம் ஊர்வலம் நடந்தப்ப சாமுண்டீஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்துட்டு, என் பொண்ண உன் பையனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்கல்ல, அந்த சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதோட ஷாக் ஆகுறாங்க நம்ம ஜானகி. அப்படியா, இப்ப மாப்பிள்ள அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்காரா? நல்ல வேலை, மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தா போதும். அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை, இங்க நடக்கிற சம்பவமே வேறத்த. கோயில் அந்த அந்த ராஜி சேதுபதி இருக்காருல்ல, அந்த சாமுண்டீஸ்வரியோட அம்மா இறந்ததுக்கு ராஜி சேதுபதி தான் காரணம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ராஜி சேதுபதி கூட இப்ப உறவாவே இல்லையா. 2 குடும்பத்துக்கும் பிரச்சனையா. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம மாப்பிள்ள அங்க போயிருக்காரு. சாமுண்டீஸ்வரிக்கு பிடிச்சு போய் தான் நம்ம மாப்பிள்ளையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவருதான் ராஜ சேதுபதியோட பேரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப நான் போனேன்ன, ஏன் மூலமா ரேவதிக்கு அவருதான் ராஜ சேதுபதியோட பேரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. பாவம், இத்தனை நாளா மாப்பிள்ள இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு பல வகையில போராடிக்கிட்டே இருந்திருப்பாரு. நான் போயிட்டு பிரச்சனை ஆக்கிட்டேனே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு மைதிலி சொல்றாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீயாவது மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துட்ட, நான் மாப்பிள்ளைய பார்க்கலையே அப்படிங்கிற வேதனையா இருக்கு. அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பாத்திரலாம். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து நம்ம கார்த்திக் இறங்கி வராரு.
கார்த்திய பார்த்ததோட மைதிலி சொல்றாங்க, அத்தை அவரே நம்மளை தேடி வந்துட்டாரு பாருங்க அப்படின்னு. கார்த்திக் அங்கேருந்து வந்துட்டு அவங்க அத்தையையும் மைதிலியையும் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள நாங்க எங்க மாப்பிள்ள நல்லா இருக்க முடியும், என் பொண்ணை இழந்துட்டு அவரையும் இழந்துட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல மாப்பிள்ள. அந்த ஊர்லயே இருந்தா ஏதாவது எனக்கு யோசனை வந்துகிட்டே இருக்கும், பல விஷயங்கள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னுதான் அந்த ஊரை விட்டு இங்க வந்த மாப்பிள்ள. மாப்பிள்ள நீங்க ஏதோ திட்டம் போட்டிருந்தீங்களா, அந்த திட்டத்துக்கு பெரிய இடையூறா நாங்க வந்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, அத்தை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க தான் ரேவதி கிட்ட வந்து வேலை கேட்டீங்களா? யாருத்த உங்களை வேலைக்கு போக சொன்னது? இங்க பாருங்க, வேற ஏதாவது தேவைகள் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, செஞ்சு தரேன். அப்ப ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள எங்களுக்கு வேணும் வேண்டான்னு நீங்க நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போதும் மாப்பிள்ள. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே. தீபாவுக்கு அப்புறம் உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு நான் தீபா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு. இங்க பாருங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வேலைக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, சரியா? இது கேட்டதோட ஜானகியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள எவ்வளவு நல்லவரு நீங்க, உங்களை போய் எப்படி மாப்பிள்ள இந்த சாமுண்டீஸ்வரி மருமகனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றா. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அவங்க இப்ப கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. நான் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு அத்தை கிட்ட நான் தான் ராஜ சேதுபதியோட பேரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சுட்டேன், எப்படியாவது மாமாவை மட்டும் அப்பாவோட தாத்தாவோட சேர்த்து வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நான் நேரா சென்னைக்கு கிளம்பிடுவேன். இது கேட்டதோட நம்ம ஜானகியும் சரிங்க மாப்பிள்ள, உங்களோட பிளானுக்கு நாங்க வேற இடையூறா வந்துட்டோம், நாங்களும் போறோம் மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லட்ட, நீங்க எங்கேயே இருங்க பாத்துக்கலாம். இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நாங்க இருக்கோம். கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. மைதிலி சொல்றாங்க, அந்த ரேவதிக்கு வேற உண்மையை தெரிஞ்சு போச்சு, அவ எதுவும் பிரச்சனையை உண்டாக்க மாட்டாளே? கார்த்திக் சொல்றாரு, இல்ல இல்ல அவெல்லாம் எதுவும் பிரச்சனையை உண்டாக்க மாட்டான், இங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட மைதிலியும் சரி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.